வெல்கம் டு சாராஸ் கிச்சன். நான் உங்கள் சரண்யா ஹரிஹரன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பைசியான ஆந்திரா சிக்கன் ரெசிபி. இது வந்து வேம்புடி சிக்கன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 kg அளவுக்கு போன் சிக்கனாக எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு போன் சிக்கன் இருந்தால் தான் ஆப்டாக இருக்கும். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 tablespoon காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக, 1/2 tablespoon மஞ்சள் தூள், பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்திருக்கேன் 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா காரத்துக்கு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1 kg சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். 1 hour அளவுக்கு இதை ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனில். அது கூட மிளகாய்த்தூள் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சோம்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மினிமம் 1 hour ஊற வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 2 hours 3 hours ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ ஊறுதோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து காரம் நல்லா உள்ளே அந்த சிக்கனில் இறங்கியிருக்கும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நம்ம சேனல் புதியவர்களாக இருந்தீங்கன்னா சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மல்லியும் சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாம் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் அதையும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட பட்டை லவங்கம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பேனில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த சேம் கடாயில் 4 to 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சா 2 பெரிய வெங்காயத்தை இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நல்லா வணங்குதோ அந்தளவுக்கு டிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாராஸ் கிச்சன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸோட அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களை ரீச் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாயை இது மாதிரி கட் பண்ணி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்து கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் ஆட் பண்ணும்போது கட் பண்ணி போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரே தனி. எல்லா டிஷ்லேயும் நீங்கள் கண்டிப்பாக கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து அரௌண்ட் 2 hours ஊறி இருக்குங்க. நல்லா வந்து அந்த நம்ம போட்டிருந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயத்தை வந்து சிக்கனோட நல்லா பெரட்டி விட்டுக்குவோம். இந்த மாதிரி நல்லா கலரிக்கோங்க. நம்ம வீடுங்களில் வந்து யூஸ்வலாக செய்கிற சிக்கனை விட ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம மேரினேட் பண்ணும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் எல்லாமே வந்து நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது வந்து நல்லா ஊறி இந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கும். அதுதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். நம்ம வந்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 minutes இது வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே வேக வச்சு விட்டுருவோம்.
இப்போ வந்து 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிருக்கு. நல்லா வெந்து மசாலாலாம் எல்லாம் நல்லா சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கு. ஒரு பீஸ்லுமே அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இருக்கும். இந்த கிரேவி வந்து நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 4 to 5 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அளவை போட்டுக்கோங்க. கார்னிஷிங்காக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இது கடைசியாக வந்து எந்த டிஷ்லேயுமே கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பைசியான யம்மியான ஆந்திரா சிக்கன் இஸ் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.